ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 63. இந்த பகுதியில் 70வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 8வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 8. ஈஷானः பிராணதः பிராணோ ஜேஷ்டः ஸ்ரேஷ்டः பிரஜாபதிः ஹிரண்யகர்ப்போ பூகர்ப்போ மாதவோ மதுசூதனக. நாமம் 70. ஓம் பிரஜாபதயே நமக. உயர்ந்த அடியார்களுக்கு தலைவர், என்றென்றும் சுதந்திரமாக இருக்கும் தேவதைகளின் இறைவன். இதை ஆழ்வார்களில் முதன்மையானவரான நம்மாழ்வாரின் கதையிலிருந்து பார்க்கலாம். பாரதத்தின் தெற்கு பகுதியில் தாமிரபரணி நதியின் தென்கரையில் உள்ள திருக்குருகூரை சேர்ந்தவர்கள் காரிமாறன் உடையநங்கை தம்பதிகள். அவர்களுக்கு திருக்குறுங்குடி பெருமாளின் அருளால் வைகாசி மாதம் விஷாக நட்சத்திரத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் குழந்தை பிறந்ததும் அளவில்லை. கை கால்களை அசைக்கவும் இல்லை, பால் குடிக்கவும் இல்லை. ஆனால் மூச்சு மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது. 10 நாட்கள் கடந்துவிட்டன. ஆனால் குழந்தையிடமிருந்து எந்த அசைவும் தென்படவில்லை. காரிமாறனும் உடையநங்கையும் குழந்தையை திருக்குருகூர் ஆதிநாத பெருமாள் சந்நிதிக்கு எடுத்துச் சென்று பெருமாள் முன்னிலையில் கிடத்தி மனமுருகி வேண்டிக் கொண்டார்கள். என்ன ஆச்சரியம்! குழந்தை எழுந்து நடக்கத் தொடங்கியது. கோயிலுக்கு எதிரில் இருந்த தலவிருட்சமான புளிய மரத்தில் உள்ள ஒரு பொந்தில் யோகத்தில் அமர்ந்து கொண்டது. உணவு அருந்தவில்லை, இயற்கை அழைப்புகளுக்கு செல்லவில்லை, தியானத்தில் ஆழ்ந்தது. உலக வழக்கத்துக்கு மாறாக அந்த குழந்தை இருந்தபடியால் அந்த குழந்தைக்கு மாறன் என்று பெயர் வைத்து எல்லோரும் அழைத்தார்கள். இப்படியே சில வருடங்கள் கழிந்தன. அப்போது திருக்குருகூரை அடுத்த திருக்கோளூரில் வாழ்ந்த மதுரகவி என்பவர் வடநாட்டு யாத்திரை சென்றிருந்தார். அங்கிருந்து தெற்கு நோக்கி அவர் பார்த்தபோது பூமியிலிருந்து சில அடி உயரத்தில் அந்தரத்தில் சூரியன் தொங்குவது போல தெரிந்தது. அந்த ஒளியை தேடி தென் திசை நோக்கி நடந்தார் மதுரகவி. திருக்குருகூரில் புளியமர பொந்தில் அமர்ந்திருந்த அற்புத குழந்தையான மாறனின் முன் சென்று நின்றார். மாறனிடமிருந்து அவ்வொளி வந்ததை உணர்ந்து கொண்டார். அப்போது மதுரகவி தன் குருவை தான் அடைந்து விட்டதாக உணர்ந்தார். மாறனிடம், செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டார். அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதிலளித்தார் மாறன். அதாவது செத்தது என்றால் அறிவில்லாத இந்த உடல். அத்தகைய உடலில் அணுவை போல் சிறியதான ஜீவாத்மா பிறவியெடுத்தால் அது எதை அனுபவித்து எங்கே வாழும் என்று கேட்டார் மதுரகவி. அதற்கு தான் மாறன் தந்த பதில், அந்த சரீரத்திற்கு உரிய சுகதுக்கங்களை அனுபவித்து கொண்டு அந்த உடலிலேயே அந்த ஜீவாத்மா வாழும். அதைத்தான் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று சொன்னார் மாறன். அதை கேட்டு வியந்த மதுரகவி அவருக்கு சீடராகி மாறன் பாடிய பாசுரங்களை எல்லாம் ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்தார். 35 ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்த மாறன் தன் பூத உடலை நீத்து வைகுண்டம் அடைந்தார். இதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்கிறீர்களா? 35 ஆண்டு காலமும் மாறன் எந்த உணவும் உட்கொள்ளாமல் வாழ்ந்தார். அது எப்படி வாழ்ந்தார்? அதற்கான விடையை அவர் பாடிய திருவாய்மொழியில் அவரே தெரிவித்துள்ளார். திருவாய்மொழியில் 6ஆம் பத்தில் 7ஆம் திருவாய்மொழியில் முதல் பாசுரத்தில், உண்ணுஞ்சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர்மல்கி
மண்ணினுள் அவன் சேர்வலம் மிக்கவன் ஊர்வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. அதாவது உண்ணும் சோறும் பருகும் தண்ணீரும் மெல்லுகின்ற வெற்றிலையும் எல்லாம் எனக்கு எம்பெருமான் கண்ணனே என்று மீண்டும் மீண்டும் சொல்லியபடி கண்களில் நீர் பெருக அவன் குணங்களையும் பெருமைகளையும் அவன் இருக்கும் ஊரை விசாரித்து கொண்டு, இளமான் போன்ற என் மகள் புறப்பட்டு விட்டாள். இந்த பூமியில் வளமான ஊரான திருக்கோளூரை அவள் அடைவது திண்ணம். இங்கு நமக்கு இந்த பாசுரத்தின் முதல் அடி மட்டும் போதும். அதாவது கண்ணபிரானையே தனக்கு தாரக போஷக போக்கியங்களாக கொண்டு அவனது அழகையும் குணங்களையுமே உணவாக உண்டு வாழ்ந்தமையால் வேறு உணவு ஏதும் அவருக்கு தேவையில்லை என்று சொல்கிறார். சடம் என்ற வாயு ஜீவாத்மாவை இந்த உடலுக்குள் கட்டி போட்டு வைக்கிறது. கண்ணனை தியானித்து அதனால் சடம் என்னும் வாயுவையே வென்றதால் சடகோபர் என்றும் சடாரி என்றும் மாறன் அழைக்கப்பட்டார். அந்த சடகோபர்தான் ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார். அவரே திருமாலின் பாதுகையாக இருப்பதால் கோவில்களில் பெருமாளுடைய பாதுகை அதாவது சடாரி என்று நம்மாழ்வாரின் பெயரையே வைத்து அழைக்கப்படுகிறது. அதாவது ஜா என்றால் வடமொழியில் பிறப்பு என்று பொருள். பிரஜா என்றால் நல்ல பிறப்பு. அதாவது நம்மாழ்வாரை போல பிறக்கும் போதே பக்தியுடன் பிறத்தலாகிய நற்பிறப்பை உடையவர்கள் என்று பொருள். நம்மாழ்வார் பிறந்த நாள் முதல் கண்ணனையே தன் உணவாகவும் தண்ணீராகவும் வெற்றிலையாகவும் கொண்டு வாழ்ந்தது போல உயர்ந்த பிறவிகள் எடுத்த அடியார்களுக்கு தலைவனாக திருமால் விளங்குவதால் பிரஜாபதி என்று அழைக்கப்படுகிறார். இந்த 70வது நாமமான ஓம் பிரஜாபதியே நமக என்று நாம் தினமும் சொல்லி வருவதால் நம்மாழ்வாரை போன்ற பக்தியுள்ள குழந்தைகள் பிறப்பார்கள். இது 70வது திருநாமம். அடுத்து 71வது திருநாமம் ஓம் ஹிரண்ய கர்ப்பாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.